நம்முடைய இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை மட்டும்தான் இஸ்லாமா? நோன்பு மட்டும்தான் இஸ்லாமா? ஹஜ் மட்டும்தான் இஸ்லாமா? இஸ்லாம் என்றால் ஒழுக்கங்களையும் செயல்பாடுகளையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இஸ்லாம். குணநலன்களையும் உள்ளடக்கியதான் இஸ்லாம். வலது கையால் சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நீ வலது கையால் சாப்பிடுவது இஸ்லாம். ஆடை அணியும் போது வெள்ளை நிற ஆடை அணிந்தால் அது இஸ்லாம். நபிகள் நாயகம் வெள்ளை நிற ஆடை அணியுங்கள் என்று சொன்னார்கள். தலைவாரும் பொழுது செருப்பணியும் பொழுது ஆடை அணியும் பொழுது முதலில் வலது புறத்தை அணிந்தால் அது இஸ்லாம். பல் துலக்குவது இஸ்லாம். பார்வையை தாழ்த்துவது இஸ்லாம். அமானியத்தை பேணுவது இஸ்லாம். நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவது இஸ்லாம். ஒருவனுக்கு கொண்டாட்டம் என்பது காதலர் தினம் அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கொண்டாட்டங்களை மட்டும் கொண்டாடுவதுதான் இஸ்லாம். ஒருவன் தன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டி விடுவது கூட இஸ்லாம். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. நமக்கென்று ஒழுக்கங்கள் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றான். நமக்கென்று பண்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தவனும் ஒவ்வொரு கொள்கையினரும் அவனுடைய பண்பாடுகளை அவனுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது நாம் நம்முடைய இறைவனிடமிருந்து கிடைக்கப்பட்ட இன்னதீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். அந்த பண்பாடுகளை நாம் பேண வேண்டுமா இல்லையா? அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, காதல் என்ற வார்த்தை வந்துவிட்டாலே நமக்கு முதலில் செல்லக்கூடியது தற்போதைய நவநாகரிக உலகில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பது. இதுக்கு பேர் தானே காதல். என்னவென்ற என்ன அர்த்தம் என்று தெரியாதவர்கள் கூட, ஒரு 8 வயசு 7 வயசு பிஞ்சுகள் கூட அவர்கள் இந்த காதல் என்ற வார்த்தையை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. இது தொடர்பாக ஆயிரக்கணக்கான சினிமாக்கள், லட்சக்கணக்கான பாடல்கள் இந்த காதல் என்பதற்காக. நாம் எதை காதலிக்க வேண்டும், இஸ்லாம் எதை காதலிக்க சொல்கிறது? இன்றைக்கு நவீன உலகத்திலே காதல் என்ற பெயரில் இன்றைக்கு குடும்பங்கள் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறது, இளைஞர்கள் எவ்வாறு சீரழிக்கப்படுகிறார்கள், நம்முடைய மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான், நாம் இஸ்லாமிய ஒளியில் புரிந்து கொள்வதற்காகத்தான் இஸ்லாத்தை காதலிப்போம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாம் ஒரு ஆண் பெண் மீது வைக்கக்கூடிய நேசத்தை இஸ்லாமிய பார்வையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கற்பொழுக்கமிக்க நேசம், கற்பொழுக்கமிக்க நேசம் காதல். இன்னொன்று கற்பொழுக்கத்திற்கு எதிரான ஒரு காதல். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் மனிதர்களாகிய உங்களில் இருந்தே, ஆண்களில் இருந்தே அல்லாஹ் மனிதனுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய வாழ்க்கை பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான், மனைவியரை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எதற்காக? தஸ்குனு இலைஹா, கணவனாகிய நீங்கள் உங்கள் மனைவியிடம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவும், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதும் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் உள்ளது. அன்புக்கு பெயர் தான் காதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்படுகிறது. சஹீஹுல் புகாரியில் 3662வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, ஐயுன் நாசி அஹப்பு இலைக், உங்களுக்கு மிகவும் மனித குலத்திலேயே மனிதர்களிலேயே உங்களில் மிகவும் நேசத்திற்குரியவர் யார்? இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மனித குலத்திலேயே நீங்கள் மிகவும் யாரை காதலிக்கிறீர்கள் என்பதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். உங்களில் மிகவும் நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னால் ஆயிஷா. நபிகள் நாயகம் சொன்ன முதல் பதில் என்ன? இந்த மனித குலத்திலேயே என்னுடைய அன்பிற்குரியவர், என்னுடைய நேசத்திற்குரியவர் ஆயிஷா. அல்லாஹ்வின் தூதர் அந்த சஹாபி கேட்டார், ஓ மினர் ரிஜால், ஆண்களில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள் அபூஹா சும்மா உமர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுடைய பெயரை பட்டியலிட்டார்கள் என்பதை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை நேசித்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிமார்களை அவர்கள் காதலித்திருக்கிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் அவர்கள் மனித குலத்திலேயே மிக அதிகமான நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அக்மலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன். இறை நம்பிக்கையாளர்களிலேயே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களிலேயே இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர் யார் தெரியுமா? இறை நம்பிக்கை என்பது அது எல்லோரும் அதில் முழுமையானவர்களாக இருக்க முடியாது. இறை நம்பிக்கை என்பது பல்வேறு பிரிவுகளை கொண்டது, பல்வேறு வாசல்களை கொண்டது. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாம் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் வந்து விட்டார். அடிப்படையாக அவர் மூமினாக மாறிவிட்டார். ஆனால் மூமினாக இருக்கக்கூடிய அனைவருமே ஈமானில் சமதரம் கிடையாது. ஏனென்றால் ஒருவர் வணக்க வழிபாடுகளில் ஈமானில் முழுமையடையாதவராக இருப்பார், தொழுகைகளை சரியாக பேணாதவராக இருப்பார். சிலர் தொழுகைகளை சரியாக பேணுவார்கள், உபரியான வணக்கங்களிலே அவர்களிடம் பல குறைபாடுகள் இருக்கும். சிலர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் ஹலால் ஹராமை பேணாதவர்களாக இருப்பார்கள், வட்டி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வரதட்சணை வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், மது அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் அடிப்படையில் முஸ்லீமாக இருப்பார்கள், ஆனால் பிதஆவான காரியங்களை அவர் செய்து கொண்டிருப்பார்கள், அந்த விஷயத்திலே அவர்கள் வழிகேட்டில் இருப்பார்கள். சில அடிப்படையில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள் இருக்காது, அவர்கள் ஒழுக்கங்களிலே வழிகேட்டில் இருப்பார்கள். சில அடிப்படையில் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய குண நலன்களிலே வழிகேட்டில் இருப்பார்கள். ஒருவன் பிதஆக்களை விட்டு விலகி நேர்வழிக்கு வருவது நேர்வழி, பிதஆக்களை செய்து கொண்டிருந்த அந்த விஷயத்தில் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். ஒருவன் வணக்க வழிபாடு சரியாக செய்யாமல் இருந்தால் அந்த விஷயத்தில் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். ஒருவன் ஹலால் ஹராமை பேணாமல் இருந்தால் அந்த விஷயத்தில் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். ஒருவனிடம் ஒழுக்க மாண்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த விஷயத்தில் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஸீதுல்லாஹுல்லதீன ஆமனு அல் ஹுதா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நாம் ஏகத்துவ கலிமாவை சொல்லி அடிப்படையை விளங்கி ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால், முஸ்லீமாக ஆகிவிட்டால், அவன் எல்லா நேர்வழியிலும் பரிபூர்ணம் அடைந்தவனாக ஆக முடியாது. அவனுடைய குணநலன்கள் மேம்படும் பொழுது அவனிடம் நேர்வழி அதிகரிக்கிறது. அவன் பிதஆக்களை விட்டு விலகும் பொழுது அவனிடம் நேர்வழி அதிகரிக்கிறது. அவனிடம் நற்குணங்கள் அதிகரிக்கும் பொழுது அவனிடம் நேர்வழி அதிகரிக்கிறது. அவனிடம் ஒழுக்க மாண்புகள் அதிகரிக்கும் பொழுது அவனிடம் நேர்வழி அதிகரிக்கிறது. அவன் ஹராம்களை விட்டு விலகும் பொழுது அவனிடம் நேர்வழி அதிகரிக்கிறது. அப்ப நேர்வழி என்பது, ஈமான் என்பது, அது முழுமையடைய வேண்டும் என்றால் அதில் ஒரு அம்சம் நற்குணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அக்மலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன். இறை நம்பிக்கையாளர்களில் முழுமையடைந்த ஈமான்தார் யார் தெரியுமா? அவர்களில் நற்குணம் மிக்கவர் தான். அந்த நற்குணம் என்பது அது பல வகைப்பட்டாலும் அதில் மிகச்சிறந்த நற்குணம் என்ன தெரியுமா? ஹியாருக்கும் நிசாயிம் குலுகன். உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தங்களுடைய மனைவியரிடம் நற்குணத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். இஸ்லாம் பெண்களை நேசிப்பதை வலியுறுத்துகிறது, காதலை வலியுறுத்துகிறது. ஆனால் அது கற்பொழுக்க மிக்க காதல். ஒருவன் தன்னுடைய மனைவியாக திருமணத்திற்கு பிறகு அவனுக்கு வாய்த்த வாழ்க்கை துணைவியை நேசிக்கக்கூடிய காதலை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதுதான் கற்பொழுக்க மிக்க ஒரு காதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் 2742வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வ இன்னக மஹ்மா அன்ஃபக்த மின் நஃபகா, நீ எந்த ஒரு செலவை செய்தாலும் ஃபஇன்னஹா ஸதகா, அது உனக்கு தர்மம். ஹத்தல் லுக்மா அல்லதி தர்ஃபஉஹா ஃபிம்ராத்திக், உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டக்கூடிய ஒரு கவள உணவாக இருந்தாலும் சரி, அதுவும் உனக்கு தர்மமாக நல்லறமாக அமையும் என்று சொன்னார்கள். வஃபி முதஅத்தி அஹதிக்கும் ஸதகா, உங்கள் மனைவியரோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் நல்லறம் என்று சொன்னார்கள். நீங்கள் குர்ஆன் சுன்னாவை எப்பொழுது எங்கே புரட்டி பார்த்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லக்கூடிய காதல் என்பது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியை காதலிப்பதைத்தான் இஸ்லாம் காதல் என்று சொல்லி காட்டுகிறது.
அந்த காதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதலை ஆதரித்திருக்கின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அடிமை பெண்ணாக இருக்கும் பொழுது பரீரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் யார் என்று சொன்னால் முகீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு கருப்பு நிற அடிமை. இந்த முகீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, இவர் தன்னுடைய மனைவி பரீராவின் மீது அதிகப்படியான காதல். ஒரு நேரத்தில் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய எஜமானிடம் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக விடுதலை பத்திரம் கோருகிறார்கள். அப்போ அது ஒரு சம்பவம். அந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உதவி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க அடிமையிலிருந்து விடுதலை ஆயிடுறாங்க. மார்க்கத்துடைய ஒரு உரிமை என்னவென்று சொன்னால், ஒரு பெண் அடிமையாக இருக்கும் பொழுது அடிமை கணவரோடு வாழ்ந்தால் அவள் சுதந்திரமான பெண்ணாக மாறிவிட்டால் அந்த அடிமை கணவரோடு தான் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அந்த கணவரை அவள் பிரிந்து விடலாம். இது இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அப்போ பரீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிடறாங்க, அந்த முகீஸ் அவர்களை தனக்கு வேண்டாம் என்று அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். அவரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் அவரை பிரிந்து விடுகிறார்கள். அப்போ இந்த செய்தியை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியிலே 5283வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முகீஸை பிரிந்தவுடன் இந்த முகீஸ் என்ன செய்கிறாராம், பரீராவை அப்படியே அழுது கொண்டு சுற்றி சுற்றி வருகிறாராம். உண்மையிலேயே ஒரு பெண்ணை மீது பரீரா மீது வைத்துள்ள நேசம் வெளிப்படுகிறது. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, கஅன்னி அன்துரு இலைஹி யதூஃபு ஹல்ஃபஹா யப்கி. நான் பரீராவிற்கு பின்னால் அந்த முகீஸ் என்பவர் அழுது கொண்டே சுற்றி வருவதை நான் அப்படியே இன்றைக்கும் பார்ப்பதை போன்று இருக்கிறது. பின்னால் அவர் சொல்லும் பொழுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அதை வர்ணிக்கிறாங்க. பரீராக்கு பின்னாடி இந்த முகீஸ் அவர்கள் சுற்றி அழுது கொண்டே சுற்றி வருகின்றார். தசீலு அலா லிஹ்யதிஹி. அவருடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் அப்படியே தாடியில் நனைந்து ஓடுகிறது. இன்றைக்கும் காதலிக்கிறார்கள். யாரை காதலிக்கிறார்கள்? யாராவது ஒரு அந்நிய பெண்ணை காதலிப்பார்கள், அதற்காக கண்ணீர் விடுவார்கள், அதற்காக தற்கொலை செய்ய போய் சொல்வார்கள். இங்கே ஒருவர் தன்னுடைய மனைவி பிரிந்து சென்றதினால் மனைவியின் மீது உள்ள காதலை வெளிப்படுத்துகிறார். அவர் அழுது கொண்டே அந்த மனைவிக்கு பின்னால் செல்கிறார். கண்ணீர் துளிகள் எல்லாம் அவருடைய தாடியில் நனைகிறது. இந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு நபிகள் நாயகமே தாங்க முடியாம அப்பாஸ் சொல்றாங்க, அப்பாஸ் அலா தஅஜபு மின் ஹுப்பி முகீஸின் பரீரா வ மின் புகுலி பரீரத முகீஸன். முகீஸ் இந்த பரீராவின் மீது வைத்திருக்கக்கூடிய காதலையும் நேசத்தையும் பரீரா இந்த முகீஸின் மீது காட்டக்கூடிய வெறுப்பையும் பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு நேசம். அப்போ அப்பாஸ் சொல்றாரு, இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அந்த பரீராட்ட கொஞ்சம் நீங்க அறிவுரை சொல்லலாம், அந்த முகீஸோடு சேர்ந்து வாழ்ற மாதிரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து, லவ் ராஜஅதிஹி, ஏமா அந்த முகீஸோட நீங்க சேர்ந்து வாழலாமே என்று சொல்லும் பொழுது பரீரா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் தஅமுர்னி, நீங்க எனக்கு உத்தரவிடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உத்தரவு, அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு என்று சொன்னால் அதை மறுத்தால் அது குஃப்ராகிவிடும், அதை மறுத்தால் பாவமாகிவிடும். நீங்கள் எனக்கு உத்தரவாக சொல்கிறீர்களா, அவரோடு சேர்ந்துதான் வாழ வேண்டுமா? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிராக பேச மாட்டார் அல்லவா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னமா அஷ்ஃபஉ, நான் பரிந்துரை தான் செய்கிறேன், அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர் உன் மீது நேசம் வைத்திருக்கிறார், உன் மீது பாசம் வைத்திருக்கிறார், உனக்காக அழுதுகின்றார், உனக்காக உன் பின்னாடியே சுற்றுகின்றார், நீ அவரோடு சேர்ந்து வாழலாம் அல்லவா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, லா ஹாஜத் லி ஃபீஹி, லா ஹாஜத் லி ஃபீஹி, எனக்கு அவருடைய எந்த தேவையும் இல்லை. இந்த ஹதீஸை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே காதலை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது எந்த காதல்? இது கற்பொழுக்கமிக்க காதல். ஒரு கணவன் மனைவியின் மீது கொண்டுள்ள காதல், மனைவியை பிரிந்துவிடக் கூடாது என்ற ஏக்கத்திலே உள்ள காதல். அந்த காதலை இணைத்து வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள்.
அப்ப இஸ்லாம் ஒருபோதும் காதலுக்கு எதிரானதல்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே காதல் என்ற பெயரில் திருமணத்திற்கு முன்பாக அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய பெண்களோடு அவர்களிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செல்போன்களில் பேசுவது, தொலைத்தொடர்பு சாதனங்களில் பேசுவது, இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அந்நிய பெண்ணோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, பேஸ்புக்கில் பழகிறது, எப்படியெல்லாம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம், இளம்பெண்களுடைய சமுதாயம் வழிகட்டு செல்கிறது தெரியுமா? ஒரு சில இடங்களில் கேள்விப்படுறோம். பல சம்பவங்களுடைய பின்னணி வரும்போது ஒரு பெண் வாட்ஸ்அப் மூலமாக ஒருவனுக்கு ஒரு தகவலை அனுப்புகிறாள். அப்படியே அவர்கள் தங்களுக்குள் அவர்கள் தனிமையில், வாட்ஸ்அப்னா தனிமை தானே, தனியா சந்திச்சு பேசுறதும் வாட்ஸ்அப்ல ஒரு அந்நிய பெண்ணோடு உறவாடுவதற்கு என்ன வித்தியாசம் இருக்குது? டெலிபோன்ல ஒரு அந்நிய பெண்ணோடு பேச என்ன இருக்குது? ஒரு பெண் ஒரு ஆணுடைய பெயரில் ஒருவனோடு தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டே வரும் பொழுது ஒரு நேரத்தில் இருவரும் இவன் ஆண் என்று நினைத்து அந்த பெண்ணோடு பழகி கொண்டிருக்கிறான். அவள் ஒரு நேரத்தில் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றாள். அவனை நேசிப்பதாக கூறுகின்றாள். இருவருக்கு மத்தியில் அப்படியே தொடர்புகள் வளர்கிறது. இறுதியில் குடும்பத்தில் அது தெரிந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இன்றைக்கு இப்படியெல்லாம் கள்ளத்தனமாக ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணோடு தொடர்பு கொள்கிறான், ஒரு இளம்பெண் ஒரு இளைஞனோடு தொடர்பு கொள்கிறார்கள். எப்படி நமக்கு இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி தௌஹீத் இல்லை என்றால் மறுமை இல்லை, தௌஹீதுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் சுன்னah சொல்கிறதோ, அதுபோன்று இன்றைக்கு ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை நேசிப்பது, ஒரு இளைஞன் தன்னோடு தொடர்பில்லாத இன்னொரு இளம்பெண்ணை நேசிப்பதற்கு காதல் என்ற பெயரில் சூட்டப்பட்டு இந்த வழிகேடு, இந்த அனாச்சாரம் எந்த மதம் எந்த இனம் என்று பார்க்காமல் எல்லா சமுதாயங்களையும் சீரழித்து வருவதை பார்க்கிறோம். எல்லா சமுதாயங்களிலும் ஒழுக்கக்கேடு அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். பல குடும்பங்களில் இதை காரணமாக வைத்தே பல தற்கொலைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். பலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம். பலர் மனநோயாளியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த சினிமா என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. சினிமாக்கள் தான் மக்களை சீரழிக்கிறது. சினிமாக்களை ஒருவனை பார்த்து விட்டால், ஒரு சினிமா நடிகனை பார்த்து விட்டால் அவன்தான் எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடியவன் என்பதை போன்று அறியாத மக்களிடம், புரியாத மக்களிடம் அவருடைய சிந்தனையில் அப்படியே பதிய வைக்கப்படுகிறது. எத்தனையோ சினிமா நடிகர்களை விட இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அழகாக இருக்கிறார்கள். எத்தனையோ சினிமா கதாநாயகிகளை விட அழகிய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சினிமா கூத்தாடிகள் தான் மிக சிறந்தவர்களை போன்று, மக்களை காப்பாற்ற வந்தவர்களை போன்று ஒரு சிந்தனை திரும்ப திரும்ப ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து நம்முடைய இந்திய நாட்டில், இன்னைக்கு உலகம் முழுவதிலும் பல நாடு என்ன நடக்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து அது பெரியவன் ஆகின்ற வரை திரும்ப 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 சினிமா கதாநாயகிகளை பார்த்து, சினிமாவுடைய சிந்தனை, சினிமாக்களை பார்த்து, பாடல்களை பார்த்து, வீட்டில் இருந்தாலும் சினிமா, பள்ளிக்கூடம் சென்றாலும் சினிமா, வாத்தியார்மார்கள் ஆசிரியர்கள் பேசுவதும் சினிமாக்களை தொட்டு, பத்திரிகையில் படிப்பதும் சினிமாக்களை பற்றி, செல்போன்களில் வருவது சினிமாக்களை பற்றி, அவர்கள்தான் நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய கதாநாயகிகள் என்று ஈமான் எப்படி உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டுமோ அதே போன்று சினிமா கதாநாயகர்கள் பதிய வைக்கப்படுகிறார்கள். அவன் எதை சினிமாவில் காட்டுகிறானோ அதுதான் வாழ்க்கை என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் ஒரு வகையில் சினிமா காரணமாக இருக்கிறது. பொது வெளியில் அவன் பெரியவர்களை மதிக்காமல் இருப்பதை அவன் எங்கிருந்து படித்திருப்பான்? சினிமாவில் இருந்து படித்திருப்பான். அவன் மற்றவர்களை கேலி செய்வதை எங்கிருந்து படித்திருப்பான்? சினிமாவில் இருந்து படித்திருப்பான். புகை பழக்கத்தை எங்கிருந்து படித்திருப்பான்? சினிமாவில் இருந்து படித்திருப்பான். போதை பழக்கத்தை எங்கிருந்து படித்திருப்பான்? சினிமாவில் இருந்து படித்திருப்பான். தன்னுடைய முடியை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும், ஆடை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும், மற்றவரை எப்படி பேச வேண்டும், அது சரியா தப்பாவெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுடைய கதாநாயகன் கதாநாயகி அவ்வாறு செய்துவிட்டால் எனவே அதை நானும் செய்வேன் என்று ஒவ்வொரு இளைஞியும் அதிகமான பேர் இந்த சினிமாக்களால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சினிமாவால் திருந்திய கூட்டத்தை விட, சொல்வாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றானா அல்லவா, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுவையும் சூதாட்டத்தை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா மனாஃபிஉ லின்னாஸ், அதில் மக்களுக்கு சில பயன்களும் இருக்கிறது.
ஆனால் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா, அதுல உள்ள நன்மைகளை விட அதுல உள்ள பாவங்கள் பெரிதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை விட கேடு கெட்டது இந்த சினிமா என்பது. இந்த சினிமாவின் மூலமாகத்தான் இரத்தத்திலே ஊறியதை போன்று இந்த காதல் என்பதை ஆக்கிவிட்டார்கள். எப்படிப்பட்ட காதல்? விபச்சார காதல். திருமணம் முடித்த பிறகு ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கின்ற காதலை பற்றி இன்றைக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய காதல் திருமணத்திற்கு முன்பாக கற்பொழுக்கம் இல்லாத நேசம் என்ற பெயரிலே அவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதே. தவறான தொடர்புகள், கள்ளத்தனமான பேச்சுகள், வீட்டை விட்டு படிதாண்டி ஓடுதல், இதைத்தான் இன்றைய உலகம் காதல் என்று சொல்கிறது. அதன் விளைவை அனுபவிக்கவும் செய்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் நமக்கு நேசத்தை பற்றி சொல்லித் தருகிறது. நாம் எதை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அல்லவா, இது நம்முடைய சிந்தனையை, அறிவை பாதுகாக்கக்கூடியது. இஸ்லாமிய சட்டங்கள் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய உடைமையை பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய செல்வத்தை பாதுகாக்கக்கூடியது, நம்முடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது. இஸ்லாம் எல்லாவற்றையும் பாதுகாக்கும். இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய நம்பிக்கைகள், இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் நம்முடைய சிந்தனை, உள்ளம், செல்வம், மானம், உயிர் எல்லாவற்றையும் அது பாதுகாக்க. அப்படிப்பட்டதான் இஸ்லாமிய சட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது எதை நம்மை நேசிக்க சொல்கிறதோ அதை நேசித்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். இஸ்லாத்திற்கு மாற்றமான நேசம் நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நஷ்டமடைந்து விடுவோம், மறுமை நஷ்டமடைந்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எதை காதலிக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வழிமுறை என்பது, மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்லாம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவித்ததல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து வரக்கூடியது இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம், ஒரே வழிமுறை இஸ்லாம். ஆதம் முஸ்லிமாக இருந்தார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமாக இருந்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமாக இருந்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமாக இருந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள், இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் கூறுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புகிறாரோ, யார் நேசிக்கிறாரோ, யார் காதலிக்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு ஆகிரத்தி மினல் ஹாசிரின், அவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக இருப்பார். இஸ்லாம் தான் எல்லா நேசத்திற்கும் உட்பட்டது. எல்லாவற்றை விடவும் நாம் இஸ்லாத்தை காதலிக்க வேண்டும், இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும். இஸ்லாத்தை காதலித்தால் அது உண்மையான காதலை நமக்கு கற்றுத்தரும். அல்லாஹ்வை நாம் நேசித்தால், இறை தூதரை நேசித்தால் அது உண்மையான நேசத்தை நமக்கு கற்றுத்தரும். காதலுங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய சீரழிவு பாருங்க. கோபிச்செட்டி பாளையத்தில் சொல்லி காட்டினாங்க. இந்த காதலுங்கிற பேர்ல காதல்னா என்ன, நேசம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, என்னவென்றே தெரியாமல் ஒருவன் ஒரு திருநங்கையை போய் என்ன செஞ்சிருக்கான், திருமணம் முடித்திருக்கின்றான். இது வழிகேட்டின் உச்சமாக இல்லையா? இதுல என்ன ஒரு அன்பு இருக்கிறது, இது என்ன காதல் இருக்கிறது, அவர் என்ன அடிப்படையை போதிக்க வருகிறார்கள்? சரி, சினிமா கூத்தாடிகள் எந்த காதலுங்கிற வார்த்தை எப்படி புழங்கப்படுகிறதோ அதே அர்த்தத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஊபியில் ஐ லவ் யூ முகமது போர்டு வைக்கிறான், மீலாது விழா கொண்டாடுறாங்களாம். எப்படி ஐ லவ் யூ? இந்த சினிமா கூத்தாடிகள் ஒரு கதையிலே ஒரு நடிகன் நடிகையை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவானே, அதிலிருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதே. இது மாதிரி ரசூலாவை நேசிக்கணுமா? ஐ லவ் யூ என்ன அர்த்தம்? இந்த வழிகேடர்கள், ஒழுக்கத்திற்கு எதிரான ஒழுக்க கேடர்கள், இவர்கள் சினிமாக்களிலே எதற்காக ஐ லவ் யூ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தையை நபிகள் நாயகத்திற்கு பயன்படுத்து. அது இன்னைக்கு பிரச்சனை. ஊபியில ஐ லவ் யூ முகமது மீலாது விழாக்கு அவங்க என்ன செய்யறாங்க, 1500வது பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்களாம். எப்படிப்பட்ட கேட்டை இந்த காதலுங்கிற பேர்ல உண்டாக்கி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாத்தை நேசியுங்கள். இஸ்லாத்தை நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நேசிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்படுவது, அவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வது, அல்லாஹ்வின் மீது இறைவனுடைய நரகத்திற்கு அஞ்சுவது, சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவது, இறைவனுடைய பொருத்தத்தை தேடுவது, இறைவன் மீது ஆதரவு வைப்பது, இறைவன் மீது தவக்குல் வைப்பது, இறைவனை அஞ்சுவது, இதற்கு பேர் தான் அல்லாஹ்வை நேசிப்பது என்பது. அல்லாஹ்வை நாம் நேசிப்பது என்றால் யாரை பின்பற்ற வேண்டும்? நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நாம அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், எல்லோருக்கும் அல்லாஹ், எல்லா ஈமான் கொண்ட எல்லா மூமின்களுக்கும், இளைஞர்களுக்கும், ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், தாயும் தந்தையும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர், அதே போன்று உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் திருப்தி அடையக்கூடிய உங்களுடைய வசிப்பிடங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வுடைய தூதரை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக ஆனால், அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வுடைய தூதரை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதை விடவும் எது நேசத்திற்குரியதாக ஆகிவிடக் கூடாது? நம்முடைய பெற்றோர் நேசத்திற்குரியதாக ஆகிவிடக் கூடாது. பெற்றோர்கள் அல்லாஹ்வை மார்க்கத்திற்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்படாதே. உன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்படாதே. உன்னுடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்படாதே. உன்னுடைய மனைவியை சொன்னால் கட்டுப்படாதே. உன்னுடைய உறவினர்கள் சொன்னால் கட்டுப்படாதே. உன்னுடைய செல்வத்திற்காக மார்க்கத்தை இழந்து விடாதே. உன்னுடைய வியாபாரத்திற்காக மார்க்கத்தை துறந்து விடாதே. உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக மார்க்கத்தை இழந்து விடாதே. மார்க்கத்தை இழந்தால்தான் இவற்றையெல்லாம் நீ அடைய முடியும் என்று சொன்னால் உனக்கு மார்க்கம் தான் பெரிது. இவையெல்லாம் அஹப்ப இலைஹி மினல்லாஹி வ ரசூலிஹ், அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வுடைய தூதரை விடவும், வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹ், அவனுடைய பாதையில் தியாகம் செய்வதை விடவும் உனக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால், அல்லாஹ் கேட்கிறான், ஒரு பெண்ணுக்காக நான் மதம் மாறி செல்வேன், ஒரு பெண்ணுக்காக தந்தையை பகைப்பேன், எந்த கற்பொழுக்க மிக்க நேசமா? திருமணத்திற்கு முன்பாக இவன் ஒரு பெண்ணை நேசித்து விட்டான், அதற்காக ஒரு பெண்ணுக்காக நான் என்னுடைய குடும்பத்தை துறப்பேன், எனக்கு மார்க்கத்தை துறப்பேன், கோயிலில் போய் கல்யாணம் செய்வேன், சர்ச்சில் போய் திருமணம் முடிப்பேன். எனக்கு இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாம் என்ற பெயரிலே வாழக்கூடிய பெண்கள், எனக்கு காதல் தான் பெருசு. எங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவளுக்கு காதல் தான் ரொம்ப பெருசாம். அந்த கயவன் கல்யாணம் என்ற பெயரில் கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் ஒரு வருஷம் திருப்பி அனுப்பிடுவான், வயிற்றுல பிள்ளையோட வந்து நிற்பா, காலமெல்லாம் அந்த குடும்பம் சீரழியும். அதற்கு முன்பாக இதையெல்லாம் தெரிவதற்கு முன்பாக சொல்லுவேன், எனக்கு காதல் தான் ரொம்ப பெருசு, காதல் இல்லையே வாழ்க்கை இல்லை, மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, முடிச்சா அவளோட தான் வாழ்வேன். அப்படி ஒரு நேசத்தை இஸ்லாம் சொல்லவில்லையே. இஸ்லாம் இப்படி ஒரு நேசத்தை சொல்லுதா? யாரு மௌத்தானாலும் சரி 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்காதே என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். உன்னுடைய இறைவனை நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்வை விடவும், அவனுடைய தூதரை விடவும், இறைவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு, நான் அப்படித்தான் நேசிப்பேன், எனக்கு காதல் தான் பெருசு, எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது, விரும்பிய அவனை மணந்தால் போதும், நான் விரும்பிய அவளை மணந்தால் போதும், இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசு, காத்திருங்கப்பா,
வெயிட் பண்ணுங்க, ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வருவான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகின், அல்லாஹ் பாவிகளான கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். வ மினன் நாஸி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாதை யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று மனிதர்கள் சில இணை கடவுள்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவர் நேசிக்கிறாங்க. ஆனா உண்மையான ஈமான்தாரிகள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ், உண்மையான ஈமான்தாரிகள் அல்லாஹ்வை தான் மிக அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரி இறை நேசத்தை விட ஒன்றை நாம் நேசமாக கருதினால் என்னவாகும்? எல்லா வல்லமையும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம், அல்லாஹ் தான் எல்லாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். அவனை நாம் நேசித்திருக்க வேண்டுமே, அவன் மீது நான் பாசம் வைத்திருக்க வேண்டுமே, அவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அவனுக்காக நான் தியாகம் செய்திருக்க வேண்டுமே, அவன் சொன்ன வழி நடந்திருக்க வேண்டுமே என்று பாவி கதறுவான். அன்னல் குவ்வத்தலில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம் என்பதை அவன் அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேசம் என்பது இஸ்லாத்தை விட ஒரு பெரிய நேசம் வந்துவிட்டால் அவன் ஒரு மூமினாகவே இருக்க முடியாது. நான் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சுன்னாவை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இந்த காதல் என்ற பெயரிலே நீங்கள் வழிகேட்டதை விழப் போகிறீர்களா? இன்றைக்கு அதைத்தானே வழிகேட்டர்கள் சினிமா என்ற முறையிலே சினிமாக்களிலே போதிக்கிறார்கள். அதைத்தானே இஸ்லாத்திற்கு எதிராகத்தானே இந்த காதல் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன், உங்களுடைய பெற்றோரை விடவும் பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை உங்களில் யாவரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது, அல்லாஹ் மீது சத்தியமாக. நபிகள் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்க அவன் மீது சத்தியமாக. நபிகள் நாயகத்தை நாம நம்ம உயிரை விடவும் எல்லாவற்றை விடவும் நேசிக்காதவரை நம்ம உண்மையான ஈமான்தாரி ஆக முடியாது. நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் என்ன? ரசூலா காதல் கடிதம் எழுதுவதா? இன்னைக்கு இந்த வழிகேட்டர்கள் படிக்கிறாங்களா இல்லையா? மௌலுதை நாங்கள் படிச்சுட்டா ரசூலாவை நேசிக்கிறோம், அதுவா நேசம்? மௌலுது ரசூலா நாயகமே நபி நாயகமே என்று பாட்டு படிப்பதா நபிகள் நாயகத்தை நேசிப்பது? நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுவது, அதில் உறுதியாக இருப்பது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், காதல் தான் பெரிது என்று இன்றைக்கு கற்பொழுக்கம் இல்லாத அந்த நேசத்திற்கு காதல் என்று பெயர் வைக்கிறார்களே, அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஹதீஸை சிந்திச்சு பாருங்க. நம்ம ஈமானுடைய சுவையை உணர்ந்திருக்கிறோமா அல்லது குஃப்ருடைய சுவையை உணர்ந்திருக்கிறோமா? நம்ம உள்ளத்தில் இருப்பது இறை நிராகரிப்பினுடைய சுவையா அது ஈமானுடைய சுவையா? நம்முடைய உள்ளத்தில் இருப்பது தூய்மையான பாலா அல்லது தூய்மையான தேனா அல்லது சாக்கடையா என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகள் சொல்றாங்க, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார்கள். முதலாவது என்ன? ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இருவரையும் தவிர உள்ள அனைத்தையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியவளாக இருக்க வேண்டும். நமக்கு நேசத்திற்குரியதாக இருக்குதா? நபிகள் நாயகம் சொன்னதை இந்த காதலுங்கிற பெயர்ல நாம் எப்படியெல்லாம் இறைவழியை நாம் நிராகரிக்கின்றோம், நபி வழியை நாம் நிராகரிக்கின்றோம். அல்லையும் இன்னைக்கு முஸ்லீம் ஊர்களில் என்ன ஒரு முசீபத் தெரியுங்களா? இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு என்கேஜ்மெண்ட் முடியும். என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் முடியுதுன்னு வச்சுக்கிட்டுங்க, 6 மணிக்கு அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேசலாம் வச்சுக்கிடுங்க. இன்றைக்கு பெண்கள் எவ்வளவு கேடுகெட்ட மனநிலை இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம். சமூகத்தில் என்கேஜ் 5 மணிக்கு முடிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, 6 மணிக்கு அவன்கிட்ட ஃபோன் வரணும், அல்லது அவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேச வேண்டும். இவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அவன் தன்னை அலங்கரித்துக் கொண்டு, அதை நான் இங்கே வர்ணிப்பதற்கு வரவில்லை, எப்படியெல்லாம் மார்க்கத்துடைய வரம்புகள் மீறி போகிறது என்று. உண்மையிலேயே பல ஊர்களில் இதுதான் நிலைமை. என்கேஜ்மெண்ட் முடியுது, ஒரு வாரத்தில் அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த பிள்ளை சொல்லுது, ஏம்மா என்ன பிரச்சனை? அவன் ஃபோனில் பேச மாட்டேங்கிறானா? மாப்பிள்ளை ஃபோனில் பேசலையா? சரி. திடீர் சில குடும்பங்களில் பார்த்தால் மாப்பிள்ளை இந்த நிச்சயதார்த்தம் செய்த பெண் வேண்டாம், என்ன பிரச்சனை? அந்த புள்ள ஃபோனில் பேச மாட்டேங்கான். கூப்பிட்டு வச்சு விசாரித்து பார்த்தோம்னா,
மார்க்கம் என்று அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதை நாங்கள் பின்பற்ற தப்புலாம். சில இடங்களில் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மாப்பிள்ளை கேட்குறான். சில இடங்களில் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு சில பெண்கள் கேட்குறாங்க, நான் திருமணத்துக்கு முன்பாக எப்படி பேசுவது, அவரை நான் நேசிக்கிறேன், மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் என விரும்புகிறேன், ஆனால் பேசினால்தான் மார்க்க ஒழுக்கங்களை மீறினால்தான் அவன் என்னை திருமணம் முடிப்பான் என்றால் இஸ்லாம் எங்கே அங்கீகரித்திருக்கிறது? இந்த சமுதாயம் சிந்திக்கிறதா? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? இது மார்க்கம் அனுமதித்த ஒன்றா? இத்தகைய காதல் இது இஸ்லாம் அனுமதித்த ஒன்றா? இந்த அற்ப உலக இன்பத்திற்காக நாம் இஸ்லாமிய ஒழுக்கங்களை எல்லாம் மீறுவதா? நீ உன்னுடைய பிள்ளையோடு ஒரு அந்நியனை திருமணத்திற்கு முன்பாக பழக விடுகிறாயே, அவர்கள் மார்க்கத்துடைய எல்லா வரம்புகளையும் மீறுகிறார்களே. ஸ்கூட்டர்ல ஒன்னா போறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்படியெல்லாம் நீ செய்கிறாயே. திருமணத்திற்கு முன்பாக அவன் மரணித்து விட்டால் அல்லது அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் செய்த செயல் எல்லாம் அது திருமணம் முடிச்சாலும் தப்பு தானே? திருமணத்துக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அசிங்கத்தை இறை தூதர் காட்டிய நெறியை நாம் இந்த சமுதாயம் மீறக்கூடிய சமுதாயம் ஆக்கிவிட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? இஸ்லாம் பற்றிய அறியாமை உள்ளத்தில் நிலைத்து விட்டது. சினிமா கூத்தாடிகளுடைய அந்த நிலை மைண்டுக்குள்ள அப்படியே ஊறி போய், சிந்தனையில் ஊறி போய் இருக்கு. அதான் 40 பேர் சாவு. செத்தாங்களா இல்லையா? அவன் என்னடா இருக்கு? உன்னை விட சிறப்பு அவனிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெண் சொல்கிறார், நான் 20 வருடமாக அவனைத்தான் காதலிக்கிறேன். யார? அந்த சினிமா கூத்தாடிய பார்த்தாச்சு, எனக்கு வாழ்க்கையை திருப்தி அடைந்து விட்டது. என்ன இதுல என்ன லாபம்? ஒன்னே ஒண்ணுதான், அந்த வழிகேடு மைண்ட்ல போய் ஊறி இருப்பதை தவிர வேறு எந்த லாபம் கிடையாது. உன்னுடைய குடும்பத்திற்கு அவன் வாரி தரப்போகிறானா? எந்த கூத்தாடி தான் கேட்கிறேன், ஒரு கூத்தாடியும் நான் கேட்கவில்லை. எல்லா சினிமா நடிகர்களை தான் கேட்கிறேன். அவங்க எல்லாம் வைராக்கிய வேற. நான் உழைத்து சம்பாதிச்சேன். ஒரு படத்துக்கு பல கோடி சம்பாதிக்கிறாய், அதெல்லாம் யாருடைய காசு? நீ உழைச்ச காசா? நீ வயல்ல இறங்கி உழைச்சியா? நீ ஒரு தொழிற்சாலை போய் வேலை பார்த்தியா? நீ கட்டடம் கட்டி சம்பாதித்தாயா? அப்பாவி மக்களுடைய சிந்தனையை அடித்து மழுங்கடித்து அவர்கள் உழைத்த அந்த காசுகளை, நீ நடித்த விபச்சார காட்சிகளை பார்ப்பதற்காக லட்சம் லட்சமாக ஆயிரமாக பிடிக்கி சம்பாதித்த உன்னுடைய உழைப்பா? இவங்க அரசியல்வாதியை பார்த்து கேட்கிறாங்க, அரசியல்வாதி இவங்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப இந்த சினிமாக்கள் தான் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லாவற்றையும் விடவும் உனக்கு நேசத்திற்குரியவனாக ஆனால் நீ ஈமானுடைய சுவையை உணர்ந்திருக்கின்றாய். இல்லை என்றால் குஃப்ருடைய சுவைதான் உள்ளத்தில் இருக்கிறது. ஐயுஹிப்பல் மர்அலா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், எந்த ஒரு மனிதனை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். காதல் என்பதில் அல்லாஹ்வுக்காக என்ன நேசம் இருக்குது? ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்த பெண்களிடம் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்த ஆண்களிடம் கேட்கிறேன், இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இளைஞனிடமும் இளம்பெண்ணிடமும் கேட்கிறேன், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களா? உங்கள் மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! உங்கள் மானத்தை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம், உங்கள் உடைமையை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம், உங்கள் மனநிலையை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம், உங்கள் அறிவை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு இளைஞர் வருகிறார். ஒரு இளைஞர் அல்லாஹ்வின் தூதரே யுதன்லி பிஸ்ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். விபச்சாரம் பண்றதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். சுற்றி இருந்த சஹாபாக்கள் தான் அவர் கேட்ட கேள்வியை பார்த்து வெகுண்டொழுகின்றார்கள், அவரை வெறுக்கிறார்கள், அவரை அடக்குவதற்காக நினைக்கிறார்கள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை அருகில் அழைக்கிறார்கள். அருகில் அழைத்து அந்த இளைஞரிடம் கேட்டார்கள், நீ விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறாய் இல்லையா? அத்துஹிப்புஹு லி உம்மிக், இந்த விபச்சாரத்தை உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவாயா? அப்படி என்றால் உன்னுடைய தாயோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? நபிகள் நாயகத்துடைய கேள்வி அந்த இளைஞரை நோக்கி. அவர் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவ்வாறு யாரும், அல்லாஹ் மீது சத்தியமா யாரும் அப்படி விரும்ப மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படித்தான் எந்த மனுஷனும் தன்னுடைய தாயோடு இன்னொரு விபச்சாரம் பண்ண விரும்புவானா? நபிகள் எல்லா மனுஷனும் அப்படித்தான், தாயோட யாரும் விபச்சாரம் பண்ண விரும்ப மாட்டாங்க. அடுத்த நபிகள் நாயகம் கேட்டா, துஹிப்புஹு லி இப்னதிக், உன்னுடைய மகளோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இல்லை இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அப்படி விரும்ப மாட்டேன். நபிகள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மகளோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டான். ரோசம் கட்டவனா இருக்கலாம், ஒரு முஸ்லிமை நான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லி அம்மதிக், உன்னுடைய தந்தையின் சகோதரியோடு, தந்தையின் சகோதரி மாமிமார்கள் இருக்காங்களா இல்லையா,
அவர்களுக்கு நீ விபச்சாரத்தை விரும்புவாயா? உன் தந்தையின் சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்புஹு லி உக்திக், உன்னுடைய சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூல், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அப்படி விரும்ப மாட்டேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யாரும் தன்னுடைய சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். அத்துஹிப்புஹு லி ஹாலதிக், உன்னுடைய தாயின் சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் ஒருபோதும் அவ்வாறு விரும்ப மாட்டேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய தாயின் சகோதரியோடு இன்னொரு விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படி என்றால் நீ யாரோடு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாயோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருக்கலாம், அல்லது அவள் சகோதரியாக இருக்கலாம், இன்னொருவனுக்கு சகோதரியாக இருக்கலாம், இன்னொருவனுக்கு மகளாக இருக்கலாம், இன்னொருவனுக்கு தந்தையின் சகோதரியாக இருக்கலாம், அது இன்னொருவனுக்கு தாயின் சகோதரியாக இருக்கலாம். அப்ப நீ அதை உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதைத்தானே இன்னொருவனுக்கும் நீ நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் செய்தார்கள், அல்லாஹ் அவருக்காக துவா செய், அல்லாஹும்ம தஹிர் கல்பா, இறைவா அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, வக்ஃபிர் தம்பா, அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. அதற்கு பிறகு அந்த நபிகள் நாயகம் துவாவிற்கு பிறகு அந்த இளைஞருடைய உள்ளத்துல அந்த மாதிரி எண்ணம் வந்ததே இல்லை என்பது வரலாறு நமக்கு நபிமொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அந்நிய பெண்ணுக்கு வாட்ஸ்அப்ல நீ அனுப்புகிறாய் அல்லவா, மெசேஜ் அனுப்புகிறாய் அல்லவா, ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புகிறாயா அல்லவா, ஒரு அந்நிய பெண்ணுக்கு பின்னாடியே நீ செல்கிறாயா அல்லவா, கள்ளத்தனமாக அவளுடன் பேசுகிறாய் அல்லவா, அவளுடைய அந்தரங்கங்களை எல்லாம் நீ அறிய வேண்டும் என்று துடிக்கிறாய் அல்லவா, உன்னுடைய மாய வலையில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா. இது போன்று உன்னுடைய தாயோடு, உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய மகளோடு, உன்னுடைய தந்தையின் சகோதரியோடு, உன்னுடைய தாயின் சகோதரியோடு, ஏன் உன்னுடைய மனைவியோடு இன்னொருவன் செய்வதை நீ விரும்புவாயா? இன்னைக்கு சில திருமணம் முடித்தவர்கள் கூட இந்த கேடுகட்ட காரியத்தை ஈடுபடுறாங்களா இல்லையா? திருமணம் முடித்த பெண்கள் கூட இது போன்ற அனாச்சாரங்களில் அந்நியர்களோடு தொடர்பில் இருக்கிறார்களா இல்லையா? இவர்களுக்கெல்லாம் நாம் கேட்கிற கேள்வி இதுதான். அப்படி என்றால் உன்னுடைய சகோதரி பத்தினியாக இருக்க வேண்டும், உன்னுடைய மகள் பத்தினியாக இருக்க வேண்டும், உன்னுடைய தாயின் சகோதரி, தந்தையின் சகோதரி, இவர்கள் எல்லாம் பத்தினியாக இருக்க வேண்டும். நீ மட்டும் இன்னொருவள் அவள் தவறான பாதையில் செல்ல வேண்டும் என்று தவறான தொடர்பு வைக்க வேண்டும் விரும்பினால் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் எங்கே இருக்கிறது? நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீ மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு விரும்பக்கூடியதை நேசிக்கக்கூடியதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை ஈமான்தாரி ஆக முடியாது சொன்னார்களே. அடுத்து திருமணத்துக்கு முன்னாடி இந்த காதல் சொல்லாங்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய பாவத்தில் இது கொண்டு போய் தள்ளுகிறது. நம்முடைய இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை மட்டும்தான் இஸ்லாமா? நோன்பு மட்டும்தான் இஸ்லாமா? ஹஜ்ஜு மட்டும்தான் இஸ்லாமா? இஸ்லாம் என்றால் அது ஒழுக்கங்களையும் செயல்பாடுகளையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இஸ்லாம், குணநலன்களையும் உள்ளடக்கியதான் இஸ்லாம். வலது கையால் சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, நீ வலது கையால் சாப்பிடுவது இஸ்லாம். ஆடை அணியும் போது வெள்ளை நிற ஆடை அணிந்தால் அது இஸ்லாம். நபிகள் நாயகம் வெள்ளை நிற ஆடை அணியுங்கள் என்று சொன்னார்கள். தலைவாரும் பொழுது, செருப்பணியும் பொழுது, ஆடை அணியும் பொழுது முதலில் வலதுபுறத்தை அணிந்தால் அது இஸ்லாம். பல் துலக்குவது இஸ்லாம், பார்வையை தாழ்த்துவது இஸ்லாம், அமானியத்தை பேணுவது இஸ்லாம், நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவது இஸ்லாம். ஒருவனுக்கு கொண்டாட்டம் என்பது காதலர் தினம் அல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொண்டாட்டங்களை மட்டும் கொண்டாடுவதுதான் இஸ்லாம். ஒருவன் தன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டி விடுவது கூட இஸ்லாம். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது கூட நற்செயல் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒழுக்கங்கள் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றான், நமக்கென்று பண்பாடுகள் இருக்கிறது, நமக்கென்று அழகிய ஒழுக்க மாண்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தவனும் ஒவ்வொரு கொள்கையினரும் அவனுடைய பண்பாடுகளை அவனுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது நாம் நம்முடைய இறைவனிடமிருந்து கிடைக்கப்பட்ட இன்னதீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம், அந்த பண்பாடுகளை நாம் பேண வேண்டுமா இல்லையா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன். இஸ்லாம் தாடி வையுங்கன்னு சொல்லுது, மீசையை ஒட்ட நறுக்குங்கன்னு சொல்லுது. எதற்காக? ஒரு முஸ்லிம் என்றால் அவன் தனித்துவம் மிக்கவனாக இருக்க வேண்டும். சிலர் மீசையை பெருசா வைப்பான், நீ அப்படி செய்யாத, நீ மீசையை ஒட்ட நறுக்கு.
தாடியை ஃபுல் நீ தாடியை வைத்துக்கொள். யகூதிகள் நசாராக்கள் அவருடைய ஆலயங்களில் செருப்பணிந்து தொழமாட்டார்கள். நீங்கள் பொதுவெளிகளில் தொழுதால் செருப்பணிந்து தொழுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அவர்கள் துறவரத்தை காட்டுவதற்காக அவர்கள் காவிநிற ஆடை அணிகிறார்களா, நீ அணியாதே என்று இஸ்லாம் சொல்கிறது. அவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது அவர்கள் சகல் சாப்பாடு சாப்பிடுவதில்லை, நீங்கள் சகல் சாப்பாடு சாப்பிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிவிப்பு, உங்களுக்கு முன்பாந்தவருடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பின் பொந்திற்குள் நுழைந்தாலும் நீங்கள் அதில் நுழைவீர்கள். யா ரசூலல்லாஹ், அது யஹூத் நஸாரா, நாங்கள் மற்றவருடைய கலாச்சாரத்தை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு மூலம் பின்பற்றும் சொன்னீர்களே, யகூதிகளும் நசாராக்களுமா? நபியா நசஃபமன் அவங்க எல்லாமே வேற யாரு? இன்றைக்கு அந்த யகூதி நசாரா கலாச்சாரம் தானே இஸ்லாமிய இளைஞர்களிடம், இஸ்லாமிய இளம் பெண்களிடம் காதல் என்ற பெயரில் உள்ளே புகுந்திருக்கிறது. ஒரு பெண் பேசுகிறாள், விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் தொழுகையை கூட விட்டுவிட்டேன். கேவலமாக இல்லை இந்த சமுதாயத்திற்கு? இந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள், மார்க்கம் தெரிந்த இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் உலமாக்களும் கவலைப்பட வேண்டிய வாக்கியமாக இது இல்லை. இந்த சமுதாயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நாம் ஒவ்வொரு சூறாவை தொழுகையிலும் ஓதுகிறோமே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய பாதையை காட்டு. அவர்கள் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்கள், வழிகேடருடைய பாதையை காட்டி விடாதே என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டே இருக்கிறோமே. சுன்னத்தான தொழுகையிலும் ஓதுகிறோம், ஃபர்லான தொழுகையிலும் ஓதுகிறோம், ஜனாஸா தொழுகையிலும் ஓதுகிறோம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அதுவும் சூரா ஓதாத தொழுகை இல்லை. எல்லா தொழுகையிலும் வழிகேடர்களின் பாதையை காட்டி விடாதே, உன்னுடைய கோபம் உண்டான பாதையை காட்டி விடாதே என்று கேட்டுவிட்டு, எவர்கள் வழிகேடர்களோ, எந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகுமோ அந்த வழிகேடருடைய பாதைகள் சென்றால் அது வழிகேடு அல்லவா? அது மிகப்பெரிய வழிகேடு அல்லவா? இந்த சினிமா கூத்தாளிகளை பின்னால் காதல் அவர்களை பார்த்து இந்த காதல் என்ற பெயரில் செல்வது எவ்வளவு பெரிய வழிகேடு! இது எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்றான், ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாலிக அஸ்கா லஹும், அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா யஸ்னஊன், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் சொல்ல. பார்வையை தாழ்த்து, ஹராம பார்க்காத, ஹராம கேட்காத, ஹராம நீ முடிந்த அளவுக்கு உள்ளத்துல வரும், முடிந்த அளவுக்கு நீ அதை தடுத்துக்கொள். அதுதான் உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். நீ ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால், நேரில் பார்த்தால் அதுதான், வாட்ஸ்அப்ல பார்த்தால் அதுதான், ஃபேஸ்புக்ல பார்த்தால் அதுதான், அதுதானே குர்ஆன் சொல்லிலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். விபச்சாரம் என்பதில் சிறு பாவங்களுக்கும் இஸ்லாம் விபச்சாரம் என்கிறது. சிறு பாவம் இருக்கு பாருங்க, தண்டனைக்குரிய பெரும் பாவத்துக்கு பதில் விபச்சாரம். இஸ்லாம் அதே பெயரை சிறு பாவங்களுக்கும் வைக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா, அல்லாஹ் ஆதமுடைய மகன் மீது, மனிதன் மீது விபச்சாரத்தின் பங்கை எழுதி இருக்கிறான். நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழணும் வச்சுக்கிடுங்க. அந்த சிறு பாவங்களை அதிகமாக செஞ்சு பெரும்பாவத்தில் போய் விழுந்துருவோம். அதிரக்கதாலிக்கலாம் மகாலா, கண்டிப்பாக அடைந்தே தீருவான். ஜினல் ஐன் அந்நதர், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் பார்ப்பது. எதை பார்ப்பது? இறைவன் தடுத்தவற்றை பார்ப்பது. ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, அசிங்கத்தை பார்க்கக்கூடாது. சினிமா பார்க்க சொன்னோம்னா 1000 பேர் வச்சு வழிகேடு உள்ள வரும். அதெல்லாம் கருத்தாள மிக்க படம். அங்கேயும் பொம்பளை என்ன செய்வா? இஸ்லாம் சொன்ன ஒழுக்க, எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் தேவையில்லாம் பார்க்க தரா ஹராம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும்போது தன்னுடைய ஒட்டகத்தின் முன்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் எப்படி இருப்பா தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சாயல், இளைஞர், பார்க்கறதுக்கே அப்படி பல பலன்னு இருப்பாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு. அப்போ ஹஜ்ஜத்துல் வதாவில் ஒரு பெண் ரசூலாட்ட ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்கறதுக்காண்டி வர்றாங்க. அந்த பெண்ணு ரொம்ப அழகு. ரசூலா அந்த பெண்ணை பார்க்குறாங்க, கேள்விக்கு பதில் சொல்றாங்க. தேவை ஏற்படும் போது ஒரு பெண்ணை பார்க்கறது தப்பு கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்துக்கலாம், ஒரு பெண்ணை ஆண் தேவைக்க. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பெண்ணு கடைக்கு போகிறாங்க, கடைக்காரரை பார்த்தா எதாவது செய்ய முடியும், கேட்க முடியும்.
ஒரு ஆள்கிட்ட ஒன்று கேட்கணும்னா பார்த்து தான் கேட்க முடியும், ஒரு பெண்ணை பார்க்கணும்னா பார்த்து கேட்க முடியும். அப்போ ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்தவன அந்த பிள்ளை அப்படியே பார்க்குறாரு, சின்ன பிள்ளை, இவரு சின்ன ஆள், இளைஞர், இளம்பெண். அந்த அம்மா ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்க்குறாங்க. யாருக்கு பின்னாடி? நாயகத்துக்கு பின்னாடி, நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி. எந்த இடம்? புனிதமிக்க இடம். எந்த சூழல்? எது பற்றிய கேள்வி? மார்க்கம் தொடர்பான கேள்வி. எந்த இடத்தில் இருந்தாலும், யாருக்கு பின்னால் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஷைத்தான் நுழைவான் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய தலையை பிடிச்சி அப்படி திருப்பி சொன்னாங்க, ராய்து ஷாப்பன் வ ஷாப்பத்தன், ஒரு இளம் பெண்ணையும் ஒரு இளைஞனையும் ஒரு இளஞ்சியையும் பார்த்தேன். இன்னி ஹஷீத்துவன் அதுகுல சைத்தானு பைனகுமா, அந்த இருவருக்கும் இடையே ஷைத்தான் நுழைந்து விடுவதை நான் பயந்தேன். ஷைத்தான் எங்கே தான் நுழைவான்? பார்த்தாலே அது ஹராமான பார்வை. நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்டது, ஒரு சஹாபி சொல்ல, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நظرத்தில் ஃபஜ்ஆ, திடீரென்று அந்நிய பெண்கள் மீது படக்கூடிய பார்வையை பற்றி கேட்டேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அமரணி அன் அஸ்ரிஃப பஸ்ரி, என்னுடைய பார்வையை திருப்புமாறு உத்தரவிட்டார். திடீர்னு, அதாவது அரபி மொழியில நலுருங்கிற வார்த்தைக்கும் பசருங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. பசருங்கிற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்ன? சிந்தனையோடு ஒரு ஆளை, இப்போ என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் என்ன சொல்ல சிந்தனையோடு பார்க்குறீங்க, இது வந்து பசர். சில நேரங்களில் பசரங்கிற வார்த்தை நல்லறவுடைய அர்த்தத்தில் வரும், நல்லறங்கிற வார்த்தை பசரவுடைய அர்த்தம் தனி. ஆனால் பசரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிந்தனையோடு ஒன்றை பார்ப்பது. நல்லருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யதார்த்தமாக ஒரு ஆளை பார்க்குறது. இப்படி பார்க்குறோம், ஒரு ஆள் கண்ணில் பட்ட, ஒரு பெண்ணு பட்டாங்க, அந்த பெண்ணுடைய அழகு உங்களை கவர்ந்துட்டு, அது அவருடைய மார்க்க அறிவு கவர்ந்துட்டு, அது அவருடைய குணம் கவர்ந்து விட்டது, அதை உள்ளத்தில் வச்சிருந்து முறையாக குடும்பத்தாட்ட பேசி அந்த பெண்ணை சம்மதிச்சா திருமணம் முடிக்க தப்பு கிடையாது. இது மார்க்கம் நமக்கு வழிகாட்டியது, இது வரக்கூடிய ஒன்று தான். இது மார்க்க தப்பு கிடையாது. எது தப்பு நான் சொல்கிறேன், எது கற்பொழுக்கம் இல்லாத நேசம் என்கிறேன்? ஒரு பெண்ணை பார்த்து விட்டா, பிடித்து விட்டா என்பதற்காக அவளோடு அந்தரங்கத்தில் பேசுவது, அந்தரங்கத்தில் கடிதம் அனுப்புவது, அந்தரங்கத்தில் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, உனக்காக உயிரை கொடுப்பேன், வானத்தை பறிப்பேன், நட்சத்திரத்தை சூசி தட்டுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உலகத்தில் உன்னை தாண்டி எனக்கு யாரும் பெருசா இல்லை, இந்த வார்த்தை, இந்த வழிகேட்டை தான் தப்புங்க. இது யார்கிட்ட செஞ்சால் கரெக்டு? மனைவியோடு நடந்து கொண்டால் மார்க்கம் அதை அனுமதிக்குது. பொய் சொல்வது கூட மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக பொய் சொல்வது கூட இஸ்லாம் அனுமதிக்கிறது. எதற்காக? காதல். நீ மனைவியை நேசி, அதுதான் கற்பொழுக்கமிக்க காதல். அப்போ நபிகள் நாயகத்தை கேட்கப்படுது, திடீரென்று ஒரு பெண் மீது எங்களுடைய பார்வை பட்டுவிட்ட, யதார்த்தமா நபிகள் பார்வையை திருப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார். சில இடங்களில் பார்க்கலாம், தெருக்கல்ல அந்நிய பெண்கள் வரும்போது அப்படி அங்கேருந்து இப்படியே பார்ப்பாரு, இப்படியே பார்த்துக்கிட்டே வந்து தெர தாண்டி முடிச்சு வழி அனுப்பும்போது அவர் என்ன செய்வார், இவர் பார்வை வந்து இருந்த இடத்துக்கு திரும்பும். பார்க்கிறதே ஹராம் எனும் பொழுது நீ காதல் என்ற பெயரில் தொடர்பு கொள்வது இஸ்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? பெண்களுக்கும் அதைத்தான் சொல்கிறது, குல்லில் முஃமினாத்தி யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அவர்கள் வெளியில் தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர. ஒரு பெண்ணுடைய முகம், முன்கை, கால் பாதம், அந்த பர்தா, அதுக்கு மேலே பர்தா போட்டால் தெரியுமா இல்லையா? பர்தாவும் அலங்காரம் தான், அது வெளியே தெரிஞ்சா தப்பில்லை. எது வெளியே தெரியுமா தப்பில்லை. ஃபல் யதுரிபுன பிஹுமுரிஹின்ன அலா யூபிஹின்ன, தங்கள் மேற்சட்டை சட்ட காதலுக்கு ஜியூப், தங்களுடைய ஒவ்வொரு பெண்ணும் அவள் சட்டையின் மீது என்ன செய்ய வேண்டும்? தலைமுக்காடை போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன், தன்னுடைய தந்தை, தன்னுடைய கணவனுடைய தந்தை மாமனாரு, கணவனுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக பிறந்த ஆண் மக்கள், சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரருடைய பிள்ளைங்க, மருமக்கமார், ஒரு பெண்ணுக்கு மருமகன்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பியுடைய ஆண் மக்கள், உடன் பிறந்த அக்கா தங்கச்சியுடைய ஆண் மக்கள், சக பெண்கள், அதே போன்று ஒரு பெண் மற்ற பெண்களுக்கு முன்பாக, அதே போன்று நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய பெண்கள் மீது நாட்டம் இல்லாத வயோதிகர்கள். இந்த வயசான ஆட்களோட 2 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கிரிமினலான வயசான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இஸ்லாம் அதை சொல்லவில்லை. பெண்கள் மீது நாட்டம் இல்லாத அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகக்கூடிய வயோதிகர்கள். அன்றைய காலத்தில் அடிமை முறைகள் இருந்த அந்த அடிமைகள், இவர்களை தவிர வேறு யாருக்கு முன்னாடியும் ஒரு பெண்ணு முக்காடு அணியாமல் இருக்கக்கூடாது. முக்காடு அணியாமல் இவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கலாம். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள நம்முடைய அந்த இளம் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த சட்டமெல்லாம் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? சேர்த்திருந்தால் தங்களுடைய போட்டோக்களை எல்லாம், அந்தரங்கங்களை எல்லாம் கண்டவனுக்கும் அனுப்பி அது பொதுவெளியில் பரவி அதற்கு பிறகு தற்கொலை செய்யக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் கேள்விப்படுவோமா?
இந்த காதல் என்ற பெயர்ல எல்லாம் நாசமா போதா இல்லையா? கணவனுக்கு மட்டும் ஒரு கணவனிடம் மனைவி தாம்பத்தியத்தில் எப்படி இருப்பாளோ அது போன்ற போட்டோக்களை எல்லாம் அந்நியனுக்கு அனுப்பி வைத்து அந்த அந்நியன் அந்த கயவன் மார்க்கறிவு இல்லாதவன் இவருடைய போட்டோக்களை இணையதளத்தில் ஏற்றி விடுகிறான். அந்த குடும்பமே மானம் போய்விடுகிறது, நடுத்தெருவிற்கு வருகிறது. உங்களுடைய மானத்தை போக்கியதற்கு காரணம் நீங்களா எல்லாம் இஸ்லாத்தை புறக்கணித்ததா? இந்த காதல் என்பது எவ்வளவு பெரிய கேட்டில் கொண்டு போய் விடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஈயாக்கும் துஹூத் அலன் நிசா, அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு செல்வதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அஃபர் ஐத்தல் ஹம், இந்த அண்ணனுடைய மனைவி தம்பியுடைய மனைவிக்கு ஹம்முன்னு சொல்லுவாங்க அரபியில். எங்கள் அண்ணனுடைய மனைவி அன்னைக்கு நம்ம சமூகத்தில் கலாச்சாரம் மதினின்னு சொன்னோம்னா ரொம்ப சகஜமாக முக்காடு அணியமாக என்ன செய்வாங்க, தனிமையில் பேசுவது, ரொம்ப சகஜ பின்னாடி வச்சு கொண்டு போகிறது, இந்த பழக்கம்லாம் இருக்குது. ஆனால் இஸ்லாம் அதை தடுத்திருக்கு. அவ சஹாபி கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே, அண்ணன் மனைவி தம்பி மனைவி இவங்களோடு தனிமையில் இருக்கக்கூடாது, அது தனிமையில் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது ஹம் வல் மௌத், அண்ணன் தம்பியுடைய மனைவிமார்களோடு தனிமையை பெற்றதான் மரணத்திற்கு சமம். அப்படி என்றால் எந்த பெண்களோடும் தனிமை என்பது கூடாது. அது நம்மளை வழிகேட்டெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்று நீங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். 21 வயசு 22 வயசு வந்து விட்டதா, உங்களுடைய உள்ளம் தவறான எண்ணங்களை தூண்டுகிறதா, நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு விரைவுபடுத்துங்கள். நபிகள் நாயகம் சொன்னார், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஆ ஃபயதஸவ்வஜ், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ, உடல் தேட்டம் வந்துடும், பொருளாதார வசதி இருக்குதோ நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க. யாருக்கு அந்த பொருளாதார வசதி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லஹு விஜாவுன், அந்த நோன்பிற்கு இந்த அசிங்கங்களை எல்லாம் காமத்தை எல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி உண்மையான நோன்புக்கு இருக்கு. இளைஞர்கள் அதிகமாக நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி லா லில்ல இல்லா லில்லுஹு, 7 சாராருக்கு அல்லாஹ் அவனுடைய அரிசி நிழலை தவிர வேறு நிழலை இல்லாத மறுமை நாளை நிழல் கொடுக்கின்றான். அதில் ஒருவன் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதில் கழித்த இளைஞன். உங்கள் இளமை பருவத்தை தொழுகையிலும் இபாதத்திலும் தாவாவிலும் சமூக சேவையிலும் நீங்கள் உங்களுடைய மனதை கொண்டு செல்லுங்கள். இந்த வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. பெண்களுக்கு மத்தியில் இளம் பெண்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை கொண்டு செல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இளைஞர்களை கூட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த போதனைகள் காதில் போய் விழுந்துச்சு வச்சுக்கிடுங்க. நீங்கள் தப்புக்கு போனால் தப்புங்கிறதையாவது உங்களுடைய உள்ளம் என்ன செய்ய உணர்த்தும். என்றாவது ஒரு நாள் அது நம்மை காப்பாற்றி விடும். அல்லாஹ் காப்பாற்றி. தப்பு செஞ்சிட்டோமா உடனே அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்கள். தனிமையான இடங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆபாசங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம், அல்லாஹுமையா முகல்லிபல் குலூப் சப்பித கல்பி அலாதின், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தை நிறைவேற செய்வாய். அல்லாஹ் துஆ செய்யுங்க. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை சருக செய்து விடாதே என்று நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான இறை நேசமுடைய மக்களாக, இறைவனை இஸ்லாத்தை காதலிக்கக்கூடிய உள்ளங்களாக, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக, இறை தூதரை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக, அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய மார்க்க சட்டங்களை நேசிக்கக்கூடிய உள்ளமாக, கற்பொழுக்க மிக்க காதல் கொண்ட உள்ளமாக அல்லாஹ் நம் அனைவருடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.